மிட் நைட் வேக்கப்ஸ் எனக்கு பயங்கரமான நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. நான் மிட் நைட் எந்திரிச்சேன், மேபி 2 o'clock 3 o'clock இல்லை ஒரு 1 o'clock இந்த டைமிங்ல நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமா நெகட்டிவான தாட்ஸ் தோண ஆரம்பிக்கும். என்னோட ஃபியூச்சர் பத்தி பயம் வரும், நான் அடுத்து என்ன பண்ண போறேங்கிற தாட்ஸ் வரும். இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இல்லை இவங்க என் கூட இருக்கிற இந்த ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எனக்கு பயங்கரமா வரும். ஸோ அப்ப என்னோட பாடியில என்ன சென்சேஷன் இருக்கும் அப்படின்னா, என்னோட ஹார்ட் பீட் ரேட் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னை காப்பாற்ற யாருமே இல்லையாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இதுதான் பேனிக் அண்ட் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years நான் வந்து இந்த ஆன்சைட்டில பயங்கரமாவே பாதிக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு அது தெரியவே இல்லை, இந்த ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபியர் தானே, ஃபியர் வந்து வரக்கூடாது, ஃபியர் வந்து தப்பு அப்படின்னு எனக்குள்ளேயே நான் ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனல்ஸ் நிறைய பார்த்துட்டு, நீ என்ன நினைக்கிறியோ, நீ எப்படி யோசிக்கிறியோ அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். பட் ரியாலிட்டின்னு வரும்போது அவங்க ஒரு சில விஷயத்த மறைக்கிறாங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஹீல் ஆகணும் ஆன்சைட்டில இருந்தோ இல்லை என்னோட பாஸ்ட் டிராமாஸ்ல இருந்தோ நான் ஹீல் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹீலிங் ஜேர்னி அப்படிங்கிறது இட் வாஸ் டூ ஹார்ட். இட்ஸ் நாட் அ ஈஸி அண்ட் ரொம்ப காமான ஒரு ஃபேஸ் இருக்கவே இருக்காது. நான் ஆன்சைட்டில இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக என்னோட ஃபோன் எல்லாத்தையுமே நான் ஓரமா தூக்கி போட்டு எத்தனையோ தடவை ஒரு 1 hours 2 hours ஏன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைம் எல்லாமே, அந்த மாதிரியான ஒரு சால்டிடியூட் டைம்ஸ் எல்லாமே எனக்கு பயங்கரமான ஒரு பயத்தையும் கோபத்தையும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாதிரிலாம் நான் இருக்கும்போது எனக்கு அந்த பழைய இதுல நடந்த தாட்ஸ் எனக்கு அதிகமா வரும் என் மைண்ட்ல. அது வந்து பயங்கரமா என்ன பாதிக்கும். ஆக்சுவலி எனக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. பட் நவ் உங்களுக்கு நான் இருக்கேன். பட் த திங், அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நைட்டு ஏன் உங்களுக்கு எந்திரிக்கும் போது இவ்வளோ ஒரு பயங்கரமான தாட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த டைம்ல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ரைட்? இப்போ மேபி மார்னிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ஒன்று ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடுவீங்க. மேக்ஸிமம் ஒரு வீக்ல இருக்கிறத தவிர்த்துருவீங்க. ஆனா நைட் டைம்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாட்ஸ் வந்து அதிகமா கிரியேட் ஆகுது. இது ஒரு பேனிக்கா மாறுது, பேனிக் அட்டாக்கா மாற ஆரம்பிக்குது. ஸோ நம்பர் 2, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது எல்லாமே மார்னிங் டைம்ல கூட நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் தான் நினைப்பேனே தவிர அதை டீசென்சிட்டைஸ் பண்ணணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. டீசென்சிட்டைசேஷன் இன் த சென்ஸ், இப்போ நமக்கு ஒரு தாட்ஸ் வருது, ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், நானே என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு எப்போ அதோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வூண்ட் எப்போ கிரியேட் ஆச்சுன்னு பாருங்கன்னு. பட் நம்ம ரொம்ப உட்காந்து இந்த ட்ராமா உட்காந்து என்னோட சைல்ட்ஹுட்ல எப்போ நடந்துச்சு, எதனால இதெல்லாம் வருதுன்னு நம்ம யோசிக்கும் போது அதிகமா நம்மளே வந்து பெயின்ஃபுல்லா மாத்திப்போம். இப்போ இருக்கிற இந்த ஒரு பீரியடை டீசென்சிடைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ டீசென்சிடைசேஷன் என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு, அந்த ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்றேன். அதை நீங்க ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நார்மல் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கூல் போறீங்க, அங்க வந்து ஹோம்ஒர்க் நீங்க எழுதவே இல்லை, அந்த பீரியட் வருது, அந்த பீரியட் வரும்போது ஃபுல்லா அந்த ஒரு பயத்தை நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அது எந்த அந்த டீச்சர் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை கேட்கவே இல்லை, போயிடுறாரு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நார்மல் ஆயிடும், ரைட்? அந்த நேரத்துல அந்த எமோஷனை நீங்க ஃபேஸ் பண்ணனாலதான் உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. பட் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இல்ல இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். மேக்ஸ் ஆஃப் டைம் என்னையுமே சேர்த்து தான் சொல்றேன், டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். இப்போ என்ன பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆஃப் டைம் டிஸ்ட்ராக்ஷன் என்ன, சாட்டிங், யாரு கூடயாவது பேசுவேன், யாரு கூடயாவது வெளியே போகணும், அதாவது எனக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணாம நான் யாரு கூடயாவது இருந்துட்டே இருக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ நீங்க நம்ம பண்ண வேண்டிய, நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இதுக்கெல்லாம் நான் வந்து இதுக்கு என்ன காரணம், நம்ம என்ன பண்ணா என்னால முடியும், இதுக்கு ஆல்டர்னேட்டா தாட்ஸ் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல.
ஜேர்னல் பண்ணி பார்த்தேன். அது வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பாடிலி சென்சேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு நான் CO2 டாலரன்ஸ் அப்படிங்கிற ப்ரீத்திங் ஒர்க் அவுட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த CO2 டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல நம்ம ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், பட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்றோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு கேஸாவோ இல்லை வந்து வெளியே போறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான். நம்ம இன்ஹேல் பண்றது எல்லாமே ஆக்சிஜன், ரைட்? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம அதிகமா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு பண்ணும்போது நமக்கு அது உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்கள நிறைய பேர் மவுத் பிரீத்தர்ஸாக தான் இருப்பீங்க, அதாவது வாய் வழியா தான் மூச்சு விடுவீங்க, ரைட்? பட் வாய் வழியா மூச்சு விட்டீங்க அப்படின்னா உங்க வாயில நம்ம நாஸ்ட்ரல்ஸ்ல இருக்கிற மாதிரி, ஐ மீன் நம்ம நோஸ்ல இருக்கிற மாதிரி ஹேர்ஸ் அந்த இது எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நீங்க வாய் வழியா மூச்சு விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா ஜெர்ம்ஸ் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட நாஸ்ட்ரல்ஸ் வழியா மூச்சு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஓகே ஃபைன். இந்த CO2 டாலரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நைட் நீங்க திடீர்னு ஒரு 3 AM 2 AM எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க, என்ன பண்றதுனே தெரியல, ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் வேகமா இருக்கு. ஸோ அப்போ யூ ஜஸ்ட் நீட் டு டேக் ஃபுல் எக்ஸேல் பண்ணும். தென் ஆஃப் இன்ஹேல், ஹோல்ட். வயிற்றுல வந்து ஒரு சென்சேஷன் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது திரும்பி ஃபுல் எக்ஸேல். ஸோ இதை நீங்க தொடர்ந்து ஒரு ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட பாடிக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரியான சென்சேஷன்ஸ் எல்லாமே நார்மல் அப்படிங்கிறத நீங்க கொடுக்குறீங்க. பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் உங்களுக்கு, எனக்குமே இந்த பேனிக்ஸ் இல்லை வந்து இந்த ஆன்சைட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு மேக்ஸிமம் இந்த வயிறு தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, என்னோட ஆப்ஸ் என்னோட கட்டு தான் ரொம்ப ஒரு மாதிரி சென்சேஷனை ஃபீல் பண்ணும். பட் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது நான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கேன். பட் இதுல பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு மூச்சு அடக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லா மூச்சு அடக்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் தெளிவா சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல, ரைட்? ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிரெத் ஹோல்ஸ், இந்த ஏர் அங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெத் ஹோல்ஸ், இந்த நீங்க நல்லா எக்ஸைல் பண்ணி மூச்சு அடக்கிட்டு தென் வந்து இந்த மாதிரி ப்ரீத் அவுட் ஒரு 10 minutes டெய்லியும் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கு ஓகே இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் ஒரு ட்ரெயின் பண்ணும். பிகாஸ் நேத்து நான் மவுண்டைன் இஸ்யூ அப்படிங்கிற புக்ல படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து எப்படின்னா, ஐ மீன் நம்மளோட லைஃப் இது, நம்மளோட பாடி இது எல்லாமே எப்படின்னா நமக்கு அன்ஃபெமிலியரா இருக்கிற விஷயத்த வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கும், ஃபெமிலியரா இருக்க விஷயத்த வான்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜஸா தான் இருக்கும். பட் போக போக இது நம்மளோட பாடிக்கு ஒரு ஃபெமிலியரா மாறும் போது நெக்ஸ்ட் டைம் பேனிக்கோ இல்லை ஆன்சைட்டியோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஓகே இந்த CO2 டாலரன்ஸ் பண்ணலாம்னு ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சைட்டி வரும்போது வயிறுல அந்த கட் ஃபீலிங் அதிகமா இருக்கு அப்படின்னா கட்ல வந்து ஒரு மாதிரி, கட் இந்த சென்ஸ் நம்மளோட ஆப்ஸ்ல ஒரு மாதிரி ஃபீல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நர்வஸ் சிஸ்டம் ஓகே நம்ம சேஃபா தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கும், ரைட்? ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுல தான் நான் மேக்ஸிமம் டைம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ல. பிகாஸ் இந்த ஆன்சைட்டி ட்ராமா எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் அப்பான்னு இல்லை மாஸ்டர்பேஷன் இல்லை வந்து நைட்டு தூங்காம இருக்கிறது, நான் தப்பா டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இல்லை எல்லாத்துக்குமே ரீசனா இருந்ததுன்னா என்னோட ஆன்சைட்டி அண்ட் ட்ராமா. எனக்கு அது புரியவே இல்லை, எனக்கு அது தெரியவும் இல்லை, நான் அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சதும் இல்லை. பட் நவ் ஐ எம் ரெக்கவரிங் திஸ், ஸோ தட்ஸ் வை ஐ எம் மேக்கிங் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வரப்போற கான்டென்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸோ ஆன்ஷியஸ் அண்ட் ஸ்டக் இன் அ லூப், மேபி நீங்க ஸ்டக் இன் அ லூப் அண்ட் ஆன்ஷியஸா இருக்கீங்க அப்படின்னா திஸ் சேனல் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. பிகாஸ் நம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுக்கு, கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு, டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரீசனே பயமா தான் இருக்கும், ஆன்சைட்டியா தான் இருக்கும். அண்ட் ஸோ நம்ம ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், இந்த மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாம, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண தெரியாம இருக்கிறது இதெல்லாம் தான் ரீசனா இருக்கும். இதுதான் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதை நான் ரீசெண்ட் டைம்ல தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரா
இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னா இது ஒன்றும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிற சேனலாக எனக்கு அது கன்சிடர் வச்சுக்கிறது பிடிக்கல. ஸோ இட்ஸ் வாட் அ திங், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் கைடன்ஸ், எனக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஆன்சைட்டி கம்யூனிட்டியில் லெட்ஸே மென்டல் ஃபிட்னஸ் ட்ரைப் அப்படிங்கிற கம்யூனிட்டியில், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, பெய்ட் கம்யூனிட்டி 999 மந்த்லி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே லிங்க் கீழே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ணுறேன். தென் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த கம்யூனிட்டியில் இருக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ and I will see you another anxiety or a nervous system regulation video, and thank you for watching my video.